கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரம் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக உங்களோடு கூட யார் உங்கள் தேவன் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க கர்த்த தந்த பிரதான கிருபைக்காய் தேவன் நான் சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவன் என்றால் என்ன என்கிற தலைப்பின் கீழே படிக்க இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் தம்மை குறித்து நமக்கு எந்தவித சந்தேகமும் இன்றி வெளிப்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அமர்ந்திருந்து தியானிக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்களோடு கூட இடைபடுவதை நாங்கள் உணரத்தக்க வகையில எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்தரல ஒரு சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் வெளிப்படுத்திய காரியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்மை பிரதிபலிக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். தேவன் என்றால் என்ன? இந்த நாட்களில தேவன் என்பவரை குறித்து ஒரு எண்ணம் மனிதனுடைய மனதிலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உடையவர்களாக இருக்கிறோம். தேவனை பற்றி அறிய முற்படும் பொழுது வேதாகமத்தின் தேவன் என்ன வெளிப்பாடுகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரோ அவைகளின்படி நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். எந்த நிலையிலையும் வேதாகமத்தின் தேவனை அங்கே சொல்லி இருக்கிறதை காட்டிலும் கூடுதலாகவோ குறைவாகவோ நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டாம். சொல்லப்பட்டவைகளை அப்படியே கிரகித்துக் கொள்ளுவோம். முரண்பாடு இல்லாமல் விளங்கிக் கொள்ளுவோம். தவறு இல்லாதபடி புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தின் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தின் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது இவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்கிறதை உறுதியாக இந்த வேத வாக்கியங்கள் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. வேதாகமத்தின் தேவன் அவரை குறித்து சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது இவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில 10வது அதிகாரம் 10வது வசனத்தில கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா என்று அவரை குறித்து சொல்லப்படுவதை பார்க்க முடியும். அவரு இந்த வசனத்துல தம்மை ஜீவன் உள்ளவராக வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல அநேக தேவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனற்றவர்கள் அல்லது தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டியாக அது இருக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனாலதான் தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்பதையும் மெய்யான தேவன் என்பதையும் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வேதாகமத்தின் தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்.
இந்த தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, தேவன் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வாக்கியங்களை புரட்டி பார்க்கும் பொழுது, அவரை குறித்து வெளிப்படுகிற அந்த உண்மை என்ன அப்படின்னா, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் மெய்யானவர், அவருடைய நீதி நியாயமானது. மிக தெளிவாக தேவன் என்றால் என்ன என்பதற்கு இந்த வேத வாக்கியங்கள் பரலோகத்தின் தேவனை, வேதாகமத்தின் தேவனை, எபிரேயரின் தேவனை மிக அழகாக வெளிப்படுத்தி காட்டுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த தேவனை குறித்து, இந்த வேதாகமத்தின் தேவனை குறித்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியின் கடையாந்தரங்களையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவரை வேதம் ஒரு சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறது. அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று வேத வாக்கியம் சொல்லும் பொழுது, அவர்தான் மெய்யான தேவன் என்று வெளிப்படுத்தும் பொழுது, அவர் வழிகள் எல்லாம் நீதியானவைகள் என்று சொல்லும் பொழுது, அவர்தான் சகலத்துக்கும் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வேதாகமத்தின் தேவன் தான் சிருஷ்டிகர் என்பதை வேதம் மிக தெளிவாக வெளிப்படையாக காட்டுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. இந்த பூமிக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, வேதாகமத்தின் தேவன் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, தன்னை நீதி உள்ளவராகவும் செம்மை உள்ளவராகவும் அவர் உண்மை உள்ளவராக, மெய்யான தேவனாக, ஜீவன் உள்ளவராக வெளிப்படுத்துவது, அவரை சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறது. விழுந்து போன நமக்கு அவரை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு இரட்சகராகவும் வெளிப்படுத்துகிறார். என்னை சிருஷ்டித்த கர்த்தர் எனக்கு இரட்சகராக இருக்கிறார். தேவன் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு வேத வாக்கியம் மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுகிற உண்மை என்ன அப்படின்னா, இவர்தான் மெய்யான தேவன், இவர் ஜீவன் உள்ள கர்த்தர், இவரை இல்லாமல் வேற தேவன் இல்லை, இவருடைய வழிகள் எல்லாம் நீதியானவைகள், செம்மையானவைகள், அங்க அநியாயம் கிடையாது. அவரை என்னை சிருஷ்டித்தவர், அவர் என்னை ரட்சிக்கிறவர் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சங்கீதம் 36 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உமது நீதி மகத்துவமான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன், அவர் என்னை காக்கிறவராகவும் இருக்கிறார். தேவர் என்றால் என்ன என்று வேதம் சொல்லும் பொழுது, அவரை ஜீவன் உள்ளவராக வெளிப்படுத்துகிறது, அவரை உண்மை உள்ளவராக வெளிப்படுத்துகிறது, அவரை சத்தியம் உள்ளவர் என்கிறது, அவர் வழிகள் நீதியானவர் என்கிறது, அவர் செம்மையானவர் என்கிறது, அவர் சிருஷ்டிகர் என்கிறது, அவர் இரட்சகர் என்கிறது, அவர் என்னை காக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகினாலே அவர் தம்மை தொழுது கொள்ள விரும்புகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவரை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாகவும் அவர் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசி வேதாகமத்தின் தேவனாகிய யெகோவாவை குறித்து சொல்லும் பொழுது, யெகோவா நித்தியமான தன்னிறைவான சிருஷ்டிக்கப்படாத ஒருவர், அவர்தான் ஆதாரம் மற்றும் எல்லாரையும் ஆதரிப்பவர், அவர் மட்டுமே மிக உயர்வான பயபக்திக்கும் தொழுகைக்கும் தகுதி உள்ளவர். வேதாகமத்தின் தேவன் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு தெளிவான பதில், இவர்தான் சிருஷ்டிகர்த்தா, இவர் சிருஷ்டிக்கப்படாதவர், அவர் தனித்து செயல்படக்கூடியவர், அவர் எல்லாவரையும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவும் இருக்கிறார், எல்லாரையும் ஆதரிப்பவராகவும் இருக்கிறார். ஆகையினாலே அவர் தொழுகைக்கு தகுதியானவர், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த வேதாகமத்தின் தேவன் தம்முடைய தன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது அநேக உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். தேவன் என்றால் என்கிற கேள்விக்கு அழகான பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னிறைவானவர், அவர் சிருஷ்டிக்கப்படாதவர், அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார், அவர் நமக்கு இரட்சகராகவும் இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், செம்மையானவராக இருக்கிறார், அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ள கர்த்தர். இந்த தேவனுடைய
செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும் பொழுது அவர் சொல்லியவைகளின்படி அவருடைய செயல் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சில காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அவர் தம்மை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நேர் எதிராக அவருடைய செயலை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய செயலை வட்டம் தட்டி அவருடைய தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு பிரயாசப்பட்டு அவருடைய செயலில் அடங்கியிருக்கிற தியாகத்தையும் அன்பையும் கவனிக்காது போய்விடுகிறார். நம்ம தேவன் என்றால் என்ன என்கிறதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படும் பொழுது வேதாகமத்தின் தேவன் தம்மை குறித்து சொல்லுகிற காரியங்களையும் தம்முடைய செயல்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிற விதத்தையும் பார்த்து அதற்குள் புதைந்து கிடக்கிற தேவனுடைய அன்பையும் தியாகத்தையும் அறிந்து கொள்ள போகிறோம். அதுதான் நம்முடைய பிரயாசமாய் இருக்கிறது. தேவன் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு அதுவே நம்ம எடுக்கிற ஒரு பிரயாசம், அதுவே நம்ம புரிந்து கொள்வதற்கான பிரயாசமாக இருக்கிறது. தேவன் என்றால் என்ன? நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், ஜீவனோடு இருக்கிறவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர். அதோடு கூட அவருடைய செயலை பார்க்கும் பொழுது என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மீது வைத்திருக்கிற அன்பையும் தியாகத்தையும் பார்த்தார். ஓ, இவரை அல்லாமல் வேற தேவனை இல்லை, இவர் பாதத்திலே விழுவது மிக நேர்த்தியானது என்று சொல்லுகிற நாவு நம்மிடத்திலே உண்டாகும். அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, வேதாகமத்தின் தேவனை குறித்து சொல்லும் பொழுது சில காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இனி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, அவரை குறித்து ஒரு செயல்பாடு இருக்கிறது. இது இரண்டையும் ஆராய்ந்து தேவனுடைய மகத்துவமான தியாகத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ள போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் அவருடைய செயலை சொல்லும் பொழுது அவருடைய ஒரு வார்த்தை சகலத்தை உண்டாக்கும் அளவுக்கு அவருடைய செயல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினாலே எதையும் உண்டாக்க முடியும், நினைக்கிறதை அவர் செய்ய முடியும். அவர் ஒரு யாரையோ ஒருவரை சார்ந்திருந்து காரியங்களை செய்ய வேண்டியது இல்லை. அவர் நினைக்கிறத வார்த்தையாய் சொன்னார் என்றால் நடந்துவிடும். யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பர்சன். அவரால் தனித்து செயல்பட முடியும், தனித்து இயங்க முடியும். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், மன்னிக்கணும், மோசேயின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இதுல ஒரு பெரிய ஆராய்ச்சி நீங்க செய்யலாம். யெகோவாங்கிற பேர் முந்தி குறிக்கப்பட்டிருக்கும், 3ஆம் அதிகாரத்திலே வந்துவிடும். 3ஆம் அதிகாரத்திலே யெகோவாங்கிற பேர் வந்துவிடும். ஆனா அந்த பெயருக்குரிய அர்த்தத்தின்படி அவர் வெளிப்படவில்லை. என்ன அர்த்தத்துல வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற அர்த்தத்திலே அவர் வெளிப்பட்டிருக்கிறார். யெகோவா என்கிற அந்த அர்த்தத்திலே அவர் வெளிப்படவில்லை. இதைத்தான் அங்க சொல்றாரு, நான் யெகோவா என்கிற நாமத்துல வெளிப்படவில்லை என்று சொல்லி. இந்த தன்மைய பார்க்கும் பொழுது அதை அவருடைய பெயராக அவர் மோசேயின் இடத்துல மறுபடியும் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் தனித்து இருக்கக்கூடியவர், அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறவர் என்கிற அந்த தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதாகமத்தின் தேவன், எபிரேயர்களை வழிநடத்திய தேவன், இந்த பூமியை சிருஷ்டித்து அதுல மனிதன் விழுந்ததுனால அவனை ரட்சித்து பராமரிக்கிற கர்த்தர் எப்படி அவரால் செயல்பட முடியும் என்று சொன்னார், அவரால் தனித்து இயங்க முடியும்.
இந்த மனுஷனும் தேவையில்லை, தூதர்களும் தேவையில்லை, அவராலே தனித்து செயல்பட முடியும். இது அவருடைய தனித்துவமான ஒரு காரியம். செல்ஃப் எக்ஸிஸ்டிங் பர்சன். அவராலே சுயமாய் செயல்பட முடியும். யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் ஒரு வார்த்தையினாலே அவர் நினைப்பவர்களை செய்து முடிக்க முடியும். ஆனால் வேதாகமத்தின் தேவன் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவராலே தனித்து செயல்பட முடியும் என்றாலும் இந்த வேதாகமத்தினுடைய தேவன், எபிரேயர்களை வழிநடத்திய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் எப்படி இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவரால் தனித்து இருக்க முடியும் என்றாலும் அப்படி இருக்க அவர் விரும்பவில்லை. அவர் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறார். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களோடு உறவாட விரும்புகிறார். He need to have a relationship with these creations. அதுக்காக அவர் சிருஷ்டிப்பின் வேலையை செய்திருக்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்கிறார். He want to live among us. இன்னும் ஏசாயா 66:13 வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அவரால் தனித்து செயல் முடியும் என்றாலும், அவரால் தனித்து இயங்க முடியும் என்றாலும், என்ன ஒரு உண்மையை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் என்று சொன்னார், he don't want to be like that, he need to have a relationship with his creation. அவர் சிருஷ்டித்தவைகளோடு கூட ஒரு உறவு வைக்க விரும்புகிறார், ஒரு தொடர்பு வைக்க விரும்புகிறார். இதனால நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவர் நம்மோடு கூட உறவு வைக்க விரும்புகிறதுனாலே நம்மை சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் நமக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு கர்த்தர் அவர் இருப்பதனால அவரை குறைத்து மதித்து விடக்கூடாது. அவர் நம்ம இல்லாம அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது என்று நினைத்து விடக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், தனித்து இயங்க முடியும், யாரும் அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் அன்புள்ள கருத்து எப்படி இருக்க விரும்புகிறார்னா, உங்களோடும் என்னோடு கூட உறவாட விரும்புகிறார். இது ஒரு தனித்துவமான குணம். தேவன் என்றால் என்பதற்கு என்ன என்பதற்கு ஒரு தனித்துவமான குணம். He is a self-existing person. ஆனாலும் அவராலே தனித்து செயல்பட முடியும் என்றாலும், அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளோடு கூட அவர் உறவாட விரும்புகிற கர்த்தர் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கேயாவது போய் அதை பார்க்கும் பொழுது இப்படி இருக்கிறார், இதை எப்படி கர்த்தர் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அவருடைய சகல காரியங்களையும் அன்பையும் அவருடைய சிருஷ்டிகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிற ஒரு கர்த்தர், உறவாடுகிற கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தனித்துவமான குணம் இந்த தேவனை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. இந்த வசனத்தை பார்த்த உடனே கர்த்தர் மாறவே மாற மாட்டார்னு நினைச்சிடாதீங்க. அவருடைய தனித்துவமான குணம், அவர் மாறாதவர். He will never change. அவர் மாறாதவராய் இருக்கிறதா யாக்கோப்பின் புத்திரர்கள் நீங்க நிர்மூலமாகவில்லை என்கிறார். அது ஒரு தனிசா படிக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மாறாத கர்த்தர் எப்படி செயல்படுகிறார். நீங்க எரேமியா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறாத கர்த்தர். ஆனா இந்த பூமியை ரட்சிப்பதற்காக, அவருடைய சிருஷ்டிகளுக்காக, அவரால் படைக்கப்பட்டவர்களுக்காக அவர் மாறுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற கர்த்தர்.
எங்கேயாவது அவர் மாறி இருக்கிற காரியத்தை நீங்க படிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது என்ன முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னா, மாறாதவர் என்று சொன்னார், இவர் ஏன் மாறினார் என்று கேள்வி கேட்காதீங்க. அவர் மாறுவாரு. யாருக்காக மாறுவாருன்னு சொன்னா, அவருடைய சிருஷ்டிகளுக்காக அவர் மாறுவார். தாம் செய்ய நினைத்ததை விட்டு மாற்றி செய்வார். ஆனா ஒரு காரியத்துல அவர் மாறவே மாட்டார். அவர் நீதி உள்ளவர். அவர் செம்மையானவர். அந்த 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 குணலட்சணம் இருக்கு பாத்தீங்களா, அதுல மாற்றமே இருக்காது. அவர் நீதி நியாயத்துல மாற்றமே இருக்காது. வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 111:3 அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அதுல மாற்றமே இருக்காது. மாறாதவர் கர்த்தர். எதுல அப்படின்னு சொன்னா, அவருடைய நீதியில மாறாதவர், அவருடைய குணத்தில மாறாதவர். ஆனா அவர் இந்த பூமியில மனிதனுக்காக, மனிதனை மீட்பதற்காக அவன் கேடு செய்திருக்கும் போது சொல்லுவார், உன்னை அழிச்சிருவேன், நிரூபணம் பண்ணிடுவேன் சொல்லுவாரு. ஆனா அவன் மனம் திரும்பிட்டா அவர் மாறி அவனை ஆதரிச்சுவார். என்ன ஒரு கர்த்தர், என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு அன்பான கர்த்தர். அவர் சொல்லிட்டேங்கிறதுக்காக அடம் பிடித்து அதை நிறைவேற்றுவதற்காக இருக்கிற கர்த்தர் அல்ல. நான் தீர்மானிக்கிறதுபடி, நான் முடிவு செய்கிறதுபடி அவர் தம்முடைய முடிவை மாற்றிக்கொள்கிற ஒரு கர்த்தர், மாறாதவர். ஆயினும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மாறுகிற கர்த்தர் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அது 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 மாறவே மாறாது. அவருடைய நீதி மாறவே மாறாது. அவருடைய குணம் மாறவே மாறாது. நினைவே பட்டணத்தை பார்த்து 40 நாள்ல கவிழ்த்து போட்டுருவேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள்லாம் ரெட்டு உடுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவரு அழிக்க மாட்டார், மனம் மாறிடுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் உங்கள் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது, தேவன் என்றால் என்கிற கேள்வியை நீங்க எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் மாறாதவர். அவருடைய நீதியிலே மாறாதவர், அவருடைய அன்பிலே மாறாதவர், அவருடைய தயவிலே மாறாதவர், அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், அவர் எப்பொழுதும் நியாயத்தை செய்கிறவர். அவருடைய குணம் ஒருபோதும் மாறாது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக என்ன மாற்றத்தையும் அவர் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஐயோ, நான் ஏசியா மூலமா சொல்லிட்டேன், ஆனா இந்த பழங்கள்லாம் மனம் திரும்பி வந்துகிட்டு இருக்கான, ஐயோ நான் சொன்னதை செய்ததாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யற கர்த்தர் அல்ல. அவர் மனம் மாறி என்னை ரட்சிக்கிற ஒரு கர்த்தர். வாட் a blessed people we are. என்ன ஒரு அழகான தேவன். இந்த தேவனை குறித்து வேதம் சொல்கிறதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமானவைகளை பார்க்க முடியும். யோபு 42:2 வாக்கியத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், மோஸ்ட் பவர்ஃபுல் காட், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் ஒவ்வொரு வசனங்களை குறித்து தான் விளக்குறேன், நேரங்களை கருத்தில் கொண்டு. ஒவ்வொரு டாபிக்கும் உட்கார்ந்து 1 மணி நேரம் படிக்கலாம். இந்த இதுல ஒவ்வொரு குணத்தையும் நீங்க 1 மணி நேரம் படிக்கலாம். அந்த அளவுக்கு வேதம் அழகாக வெளிப்படுத்துகிறேன். அந்த தன்மையை மாத்திரம் வெளிப்படுத்துறதுதான் பிரயாசப்படுகிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். தான் விரும்புவதை செய்து முடிப்பதற்கு சகல பலமும் உள்ளவர், சகல வல்லமை உள்ளவர், சகல ஞானமும் உடையவர். நான் முன்னரே வாசித்தது போல, மோசேயினிடத்துல சொல்லும் போது, நான் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டேன் என்று சொல்லுவார். சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டாக்க முடியும், செயல்படுத்த முடியும். வேதம் சொல்லும் போது சங்கீதம் 33:9 அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார். such a powerful God. முன்னதாக ஒரு பார்த்தம் தெரியுமா, ஒரு குணம் தனித்து செயல்பட முடியும். no one is needed for him. அவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு தம்முடைய சிந்தைகளை தோன்றுகிறவர்களை செயல் வடிவிலே கொண்டு வர முடியும். வார்த்தையினால் அவைகளை உண்டாக்க முடியும்.
அதனால் இந்த தேவனுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பரலோகத்துல அவருடைய சித்தங்களையும் அவருடைய காரியங்களையும் அவரால் உண்டாக்கப்பட்ட சகல உலகங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு பெரிய தூதர்கள் சேனை கூட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் முடியும். அவராலே சகலத்தை அந்த இடத்துல இருந்துகிட்டு அங்க சொல்ல முடியும். ஆனாலும் அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னா, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களை சார்ந்தே செயல்படுகிறார். தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறார். தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறார். வாட் a God he is. எனக்கு தெரியும்பா, இப்போ உன்னை உண்டாக்கியாச்சுமா வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லை. அவரால் உண்டாக்கப்பட்டவரோடு உறவாடுகிறார். அவர்களோடு உண்டாக்கப்பட்டவர்கள் அன்போடு அவர்களுக்கு அவர்களை பராமரிக்கிறார், காப்பாற்றுகிறார். சிரிச்சுட்டேன், சரி உண்டாக்கியாச்சு பாத்துக்கிடுங்க, அப்படி அல்ல. அவர்களோடு உறவாடி அவர்களை பராமரித்து காப்பாற்றுகிறது மட்டும் இல்லாம, ஆனால் உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நீங்க எனக்கு பரிகாரமாக நீங்கள் விரும்பி நேசித்து சுதந்திரமாக எனக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்லி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை சார்ந்து இருக்கிற கர்த்தர். இது என்ன தூதர்களை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு முடியாதா? அவர் கேள்வி கேட்காதீங்க. அவர் எப்படித்தான் செயல்படுவார் அப்படின்னு சொன்னா, அவர் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர் மூலமா தான் செயல்படுவார். தானியேல் ஜெபம் பண்ண உடனே 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது தூதர்களை குறித்து, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். அந்த கட்டளைய என் தேவன் நினைத்தார் அங்கே பரலோகத்துல இருந்து கொண்டே தானியேல் இடத்துல சொல்ல முடியும். ஆனா அவர் எப்படிதான் செய்வார் அப்படின்னு சொன்னா, அவருடைய தூதரிடம் சொல்லி அந்த தூதர் வந்து இந்த மனிதனுக்கு சொல்லுவார். He depends on the creation to do his work. அவர் பலவீனமானவர் இல்ல, பலமுள்ள கர்த்தர், சகலமும் அவரால் முடியும். ஆனாலும் என்னை சார்ந்திருக்கிறார், சிருஷ்டிகளை சார்ந்திருக்கிறார். சிருஷ்டிகளை அவர் சார்ந்திருப்பதனாலே அவருடைய வல்லமையை குறைத்து மதித்து விடாதீர்கள், அவருடைய வல்லமையை குறைவாக நினைத்து விடாதீர்கள். அவர் சகல வல்லமை உள்ளவர். ஆனாலும் என் மீது அவர் அன்பு வைத்து என்னை சார்ந்திருந்து அவருடைய சித்தங்களை என்னோட கூட பகிர்ந்து கொண்டு செயல்படுகிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். He wants to have a relationship with me. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, விழுந்து போன மனிதனையும் அவர் சார்ந்திருக்கிறார். இந்த பூமியில அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த, அவருடைய நாமத்தை பகிரங்கப்படுத்த யாரை சார்ந்திருக்கிறார் சொன்னா, மனிதனை தான் சார்ந்திருக்காரு. கல்லுட்ட சொன்ன அந்த கல்லு பேசிடுங்க, ஆனா அவர் கல்லுட்ட சொல்லவே மாட்டாருங்க. இந்த மனிதன் தான் சார்ந்திருப்பார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துற ஒரு கற்கெடுத்துல சொன்னது எழுதி பேசும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா பேசும். ஆனா அவர் அப்படி செயல்பட மாட்டார். இந்த மனிதனை சார்ந்திருந்த இந்த பூமியில அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துவார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். A thirst, a cry before the human being, the fallen person, to do his work on this earth. இந்த பூமியில விழுந்து போன மனிதனிடத்திலே அவருடைய வேலையை செய்வதற்காக மன்றாடுகிற ஒரு தெய்வம். அதற்காக அவர் குறைத்து மதித்து விட போகிறார்? இல்ல இல்ல, அவர் அவ்வளவு அன்பு உள்ளவர். அவருடைய சிருஷ்டிகளோடு கூட உறவாட விரும்புகிறவர். அவருடைய சிருஷ்டிகள் அவர்களுக்கு செய்கிற அந்த மகத்துவமான காரியங்களுக்கு பிரதிபலனாக அவருக்கு சேவை செய்ய விரும்புகிற கருத்து, அன்பின் அடிப்படையில சேவை செய்ய விரும்புகிற கருத்து. ஏசாயா பதில் சொல்லுவார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன ஒரு அழகான தெய்வனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா?
சும்மா இருக்கிற ஒரு தேவன் அல்ல, மிகவும் நேர்த்தியாக நம்மோடு கூட வேலை செய்கிற ஒரு கர்த்தர், நம்மை சார்ந்து இருக்கிற கர்த்தர். அவரால் எல்லாம் முடியும். ஆனாலும் அவர் சிருஷ்டிகளோடு சார்ந்திருந்து அந்த சிருஷ்டிகளுடைய சேவையை பெறுவதில் சந்தோஷப்படுகிற கர்த்தர். அவரை நேசித்து அவர் மீது அன்பு வைத்து, ஓ இப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், இவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அவருக்கு சேவை செய்கிற அந்த ஜனங்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு அழகாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரால் தனித்து இயங்க முடியும், ஆனால் என்னோடு கூட உறவு வைக்க விரும்புகிறார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், ஆனா என்னையே சார்ந்திருந்து செய்யப்பட விரும்புகிறார். என்ன ஒரு மேன்மையான குணம்! ஏன்னா வேதம் அவரை குறித்து சொல்லும் பொழுது, உலகம் தோற்று முதல் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. முதல்ல இருந்தே எப்படி எப்படி காரியம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்த கர்த்தர். ஏசாயா 46:9-10 நீங்க வாசிக்கும் பொழுது, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனையில் நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அவர் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துகிறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்பா, எனக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கடந்த காலமும் சரி, வரப்போகிற காலமும் சரி, நிகழ்காலமும் சரி, என் கண்களுக்கு என் பார்வைக்கு ஒன்றும் மறைவானது இல்லை. வரப்போறத நான் இப்பவுமே அறிந்திருக்கிறேன். நான் தான் தேவன், வேற தேவன் இல்லை. ஆனா இவருடைய செயல்பாடு, இவர் செயல்பாட பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் தெரிந்த கர்த்தர் இல்லைங்களா? அவருடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்குது. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. ஆபிரகாம் வந்து சந்திப்பாங்க. ஆபிரகாம் விருந்து கொடுப்பார், அந்த விருந்தை சாப்பிடுவார்கள். அதுபோல ஆபிரகாமோட சம்பாஷணை நடக்கும். அப்ப வெளிப்படுகிற ஒரு உண்மையை பாருங்க. தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 18:21 இருக்கு. நான் இறங்கி போய், தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே, சோதோம் கொமோரா கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்கிறார். தேவன் ஆதியிலிருந்து முடிவை பார்க்கிற ஒரு கருத்து. அவர் என்ன சொல்றார் பாருங்க. சோதோம் கொமோரா பட்டணம் நிறைய அருவருப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க, என் காதுக்கு வந்துச்சு. தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க, தூதர்கள் அதெல்லாம் போய் அவர்கிட்ட ஒப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னபடித்தான் இவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்தேங்கிறார். அவருக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். தெரியும், ஆனா அப்படி செயல்படுகிற கர்த்தர் அல்ல. அவர் இங்க உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு நடக்கிறத வச்சுக்கிட்டு இன்னைக்கு தீர்மானிக்கிற கர்த்தர் அல்ல. அவருக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியும் இல்லைங்களா? அந்த தெரிதலின்படி இங்கே செயல்படுகிற கர்த்தர் அல்ல. அவர் அந்தந்தைக்கு சிருஷ்டிகள் எடுக்கிற தீர்மானத்தின்படி செயல்படுகிற கர்த்தர். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் மனம் மாறினால் அவரும் மாறுவார். அவர்கள் மனம் மாறி இருந்தவர்கள் மீண்டும் கேடு செய்தால் அவர்களும் கேடு செய்கிறதுக்கு மாறுவார். இங்க சொல்றாரு, எல்லாம் தெரியும், நான் போய் பார்க்க போறேன். ஏன் அப்படின்னா, எதுக்கு பார்க்க போறேன்? தூதர்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அவர் நம்பாம இல்லை. நான் கடைசி வாய்ப்பை கொடுக்க போறேன். அவங்க உண்மையிலே அப்படித்தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களா, இல்ல மனம் மாறி அவர்கள் காக்கப்படுவதற்கு ஏதுவாக, நான் மனம் மாறுகிறதுக்கு ஏதுவாக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை பார்த்து அறிவதற்காக புறப்பட்டு செல்கிற கருத்து. என்னை போல சிருஷ்டிக்கப்பட்டவைகள் போல வாழ்கிற கருத்து. அவருக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் எல்லாம் தெரிந்தவர் போல் செயல்படுவதில்லை. அன்னைக்கு அவருடைய சிருஷ்டிகளுக்காக அவர் பிரயாசப்படுகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். அந்த சிருஷ்டிகளுடைய தீர்மானத்தின் தன்னுடைய செயல்கள் திட்டங்களை வடிவமைக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அன்னைக்கு அவர் தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். இல்லைங்க இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அவர் அப்படிதான் செயல்படுங்க. அவர் கொஞ்சம் என் புத்திக்கு எட்டுனபடி,
இந்த ஓம்னி சயின்ஸ், ஓம்னி பொட்டன்ஸ், ஓம்னி பிரசன்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இதெல்லாம் அவர் எங்க உபயோகப்படுத்துறாருன்னா சிருஷ்டிப்பு வேலையில, சிருஷ்டிப்பு வேலையில அந்த சிருஷ்டிப்பு வேலையில அவர் தனித்து செயல்படுகிறார். அதற்கு ஒரு முழுமையாக அவருடைய சிருஷ்டிகளை சார்ந்துதான் செயல்படுகிறார். இன்னும் ஒரு அற்புதமான அந்த குணத்தை சொல்ல விரும்புறேன். எல்லாம் அறிந்தவர், முடிவு வரைக்கும் அறிந்தவர். அவருடைய குணத்தை பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாங்க வெளிப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறோம். தேவன் என்றால் என்ன? என்னை போல வாழுகிற ஒரு கருத்து, அவருக்கு ஒரு நியதி, அவருக்கு ஒரு கோட்பாடு அல்ல. அவர் எப்படி ஜீவிக்கிறாரோ அப்படியே அவருடைய சிருஷ்டிகளும் ஜீவிக்கிறார்கள் என்பதுதான். அல்லது அவர் சிருஷ்டிகள் எப்படி ஜீவனம் செய்வார்களோ அதே போல அவர் தம்முடைய நிலைகளை மாற்றி அமைத்துக் கொண்டார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர்களைப் போல அவரும் ஜீவிப்பதற்கு தீர்மானித்தார். அவரை பார்த்து, அவர் செயலை பார்த்து, அவருடைய வார்த்தைகளை பார்த்து இவர்கள் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவர் ஒரு விதமாக இருந்து கொண்டு சிருஷ்டிகளை ஒரு விதமாக நடத்துகிற ஒரு கருத்தர் அல்ல. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எப்படி செயல்படுகிறாரோ அப்படியே செயல்படுவதற்கு தீர்மானித்து, அப்படி செயல்பட்டு சிருஷ்டிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு கருத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாதையினுடைய காலம், கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. இனிமே யாரும் மனம் திரும்ப முடியாது. ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா என் தேவன் அந்த வாதையின் காலத்தில் துன்மார்க்கர்களை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்மார்க்கன் மனம் திரும்ப மாட்டான் அப்படியே எல்லாருக்கும் தெரியும். வேத உபதேசத்தின்படி அவர் மனம் திரும்பவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவர் மனம் திரும்ப முடியும் என்கிறார். தீர்க்க தரிசனம் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனா அவன் மனம் விரும்பினால் மனம் திரும்ப முடியும். நல்லா புரிஞ்சுக்க, தீர்க்க தரிசனம் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறதை பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இந்த வசனம் என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கோபத்தினுடைய உச்சக்கட்டம். அந்த வாதையை சகிக்கிற பிள்ளைகள், அதை அனுபவிக்கிற பிள்ளைகள், அதை பார்த்தாவது ஐயோ நான் தேவனை மறுதளித்து விட்டேனே என்று அங்கலாய்த்து அவருடைய சமூகத்தில் விழுவார்களா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆதி அறிவின்படி அல்ல. அந்த இடத்துல அவன் மனம் திரும்பினா அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மாறுவார். அவருடைய தீர்க்க தரிசனத்தின்படி, தீர்க்க பார்வையின்படி அவர் அறிவித்திருக்கிறார். அங்க ஒருத்தரும் மனம் திரும்ப மாட்டான், ஆவியார் அவர் எடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு அவர் அறிவித்திருக்கிறார். அது அவருடைய தீர்க்க பார்வை. அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல யாராவது மனம் திரும்ப மாட்டானான்னு பாக்குறாரு. என்ன ஒரு கருத்து இருங்க, என்ன ஒரு அன்பானது. இன்னும் 11ஆவது வசனத்தை பாருங்க. ஒரு வசனம் இல்ல, ஜோடி இருக்கு பாருங்க. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. என்ன ஒரு நிலையை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் ஆதியிலிருந்து முடிவரைக்கும் அறிந்திருப்பதனாலே பிறந்த நான் துன்மார்க்கனா பரிசுத்தவானா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால நான் எதற்கு பிறந்தாலும் அதன்படி சேர்வேன்ப்பா. நான் ஒண்ணு அங்க ஒண்ணும் மாற்றம் பண்ண முடியாது. அவர் என்ன பார்த்துக்காரு அதான் நடக்கும். அப்படி இல்லை தேவன். இந்த ஜெயக்கரை ஒரு பதராக அவர் பார்த்திருந்தார். நான் ஐயோ ஆண்டவரே இருந்தால் சமூகத்தில் விழுவேன் என்று சொன்னார். நான் பதரா தானே பார்த்தேன், இவனை எப்படி மணியா மாத்துறதுன்னு அவர் மாற மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. மாறி என்னை மணியாய் மாற்றுவதற்கு முழுமையாய் பிரயாசப்படுவார். என்ன ஒரு அன்பான கருத்து இல்லைங்களா? அவருடைய சிருஷ்டிகளுக்காகவே ஜீவிக்கிற ஒரு கருத்து. அவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படியே அவர் தம்முடைய நிலையை மாற்றி அமைத்துக் கொண்டு அப்படியே செயல்படுகிறவர். சகலமும் அறிந்திருந்தாலும் ஒன்றும் அறியாதவர் போல அன்னைக்கு நான் எடுக்கிற தீர்மானத்தின்படி செயல்படுகிற ஒரு கருத்து. சகலத்தை அறிந்திருந்தாலும் இறங்கி வந்து இந்த ஜேகரு இப்பமாவது மனம் மாறி இருக்கிறார்கள் தீர விசாரித்து அறியறதுக்கு பிரயாசப்படுகிற கருத்து. எல்லாவற்றையும் அறிந்தது, சகல வல்லமை உள்ளது, ஆயினும் என்னை சார்ந்திருக்கிறது. அவரால் தனித்து செயல்பட முடியும், ஆயினும் என்னோடு கூட உறவாடுகிற கருத்து. என் தேவன் யார் என்றால் அழகான விளக்கங்கள் அங்கே சொல்லப்படுகிறது.
இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லி சாரி இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி நம் முடிவுகளாக கடந்து செல்வோம். தேவன் என்றால் என்ன? நம் மனதில் இருக்கிற காரியங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடிவில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. யாத்ரா 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய் மோசையின் இடத்துல சொல்லுகிறார். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இது 100% பரலோகத்தின் தேவன விழுந்து போன அந்த சாயல்ல அவரை காண்பது கூடாத ஒரு காரியம். யாருதான் அவரை வெளிப்படுத்தினார் சொன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன். எப்போ? அவர் மனுஷனாக அவதரித்தவர். மனுஷன் அவரை பார்த்தால் அவன் அழிந்து விடுவார். இது இந்த தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போ தேவன் மனிதனிடத்தில் உறவாடவே முடியாது இல்லைங்களா? நேரடியாக உறவாடவே முடியாது. ஞாபகத்தில் வருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியும் ஏவாளும் பாவம் செய்த உடனே அங்க தேவன் வந்தார், அவர்களோடு பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ எந்த இது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாத்திராகமம் 24:10-11 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறப்புக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவருடைய பிரசனத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு ருசித்து குடித்தார்கள். நம்ம என்ன செய்யறதுக்கு பிரயாசப்படுவோம் சொன்னா, ஐயோ தேவனை பார்த்துட்டு செத்து போயிடுவோம், அப்ப இது தேவன் இல்லை என்று சொல்வதற்கு பிரயாசப்படுவோம். இல்ல இது மனுஷகுமார், தேவனுடைய குமாரன் இயேசு, அவரை பார்த்தாங்க, தேவனை பார்க்கல, பிதாவை பார்க்கல அப்படின்னு பிரித்து எடுப்பதற்கு பிரயாசப்படுது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். மோசையோடு சென்ற 70 மூப்பர்கள், அவர்கள் மீது ஆண்டவர் கையை நீட்டலையா, சகித்து கொண்டார். என்ன ஒரு அன்பை இதுல பார்க்கணும் பாருங்க. அதை தவறுறோம் பாத்தீங்களா? அவரை பார்த்த செத்து போயிடணும், என் தேவன் எப்படி இருக்கிறார் பார்த்தா பார்த்துட்டாங்க. என் ஜனங்கள் சகித்துக் கொள்ளுகிறார், அவருக்கு எதிராக கையை நீட்டவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை இயேசு அப்படின்னு நம்ம சொல்லலாம், நம்ம இயேசு தேவனாக இருந்த காலம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். நம்ம இந்த அன்பை மாத்திரம் கிரகித்துக் கொள்வோம். யாராவது பார்த்த செத்து போயிடணும், மனுஷனுடைய நிலை ஆகுதான். ஆனா தேவனை தரிசித்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக கையை நீட்டாதனால அவர்கள் பின்பு புசித்தும் குடித்தார்கள், ஜீவனோடு இருந்தார்கள். ஏன்னா யாக்கோப்பு சொல்லும்போது 32வது அதிகாரம் 30வது வசனத்துல, ஆதியாகமம் புஸ்தகத்துல, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். என்ன நடக்குது? பார்த்தா செத்து போயிடணும், ஆனா யாக்கோப்பு சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி. பொய் சொல்றாரா? இல்ல பதிவிட்ட மோசை தவறுதலாக பதிவிட்டு விட்டாரா? இல்ல, உண்மையிலேயே பார்த்தாங்க, உண்மையிலே தேவனை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? பார்த்து ஒரு ஜீவனோடு இருக்கிறார்கள். ஆச்சரியம் தானே?
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல தேவன் சொல்கிற ஒரு காரியம், இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்னியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டும் தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். என்ன நடக்குது? பார்த்தா செத்து போயிடணும், ஆனா பார்த்தவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களே. ஏசியா சொல்றான் பாருங்க, அப்பொழுது நான் ஐயோ அதமான நான் அந்த அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுநிலை வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண் கண்டதே என்றார். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, பிரதான சாட்சிகள் சொல்லுகிறது தேவனை பார்த்தேன் என்று, தேவனுடைய சத்தத்தை கேட்டேன் என்று. இன்னும் மோசையை குறித்து சொல்லும்போது முகமுகமாய் ஒரு நண்பனிடத்துல பேசுவது போல நான் பேசினேன் என்கிறார். யாரும் பார்க்க முடியாதுங்க. அதனால என் தேவன் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இந்த மனிதனிடத்துல பேச வேண்டும் என்பதற்கு ஆவல் உள்ள கர்த்தருங்க. இந்த பாவ உலகத்தில் அவருக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளோடு உறவாட துடிக்கிற கர்த்தருங்க. He wants to have a peace with his people. அதாவது அவர் என்ன செய்கிறார் படிக்கும் பொழுது, அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுடைய நிலைக்கு தம்மை மாற்றமைத்துக் கொண்டு மனிதனாகவும் தூதனாகவும் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவரோடு பேசி இருக்கிறார், உறவாடிக்கிறார். What a beautiful God I saw. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய பேசுவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவனாக, அவருடைய இருதயம் என்னிடத்தில் இருக்குமானால், அவருடைய குணம் என்னிடத்தில் இருக்குமானால், அவருடைய சாயல் என்னிடத்தில் பிரதிபலிக்குமானால், நான் அவரை அறிந்து அவரை போலவன் நடப்பதற்கு தீர்மானித்து இந்த பூமியில் என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கிறவனாக இருப்பாரையானால், ஆண்டவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமானால், என்னோடு கூட பேச வேண்டுமானால், என்னோடு கூட உறவாட வேண்டுமானால் அவசியப்படும் அந்த இடத்திலே ஒருவர். சந்தேகமே பட வேண்டாம். அவர் தம்மை தாழ்த்தி தம்முடைய மகிமையெல்லாம் மறைத்து இந்த மனிதனுக்கு தம்மை ஒரு சிறுச்சியாக மாற்றி அமைத்துக் கொண்டு மனிதனாகவும் தூதனாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால தான் தேவ தாசர்கள் சாட்சி பகர்ந்தார்கள், தேவனை கண்டோம் என்று சொல்லி. தாசர்கள் சாட்சி பகர்ந்தார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லி. இதை அன்பை உணரணுங்க. ஐயோ பார்க்க முடியாது, பார்த்தா செத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால யாருமே தேவனை பார்க்கலன்னு நினைச்சிடாதீங்க. ஆதாமுக்கு வெளிப்பட்ட தேவர், ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவர், யாக்கோபுக்கு வெளிப்பட்ட தேவர், மோசைக்கு வெளிப்பட்ட தேவர், மூப்பர்களுக்கு வெளிப்பட்ட தேவர், ஏசியாவுக்கு வெளிப்பட்ட தேவர் அவசியப்பட்ட உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது ஐயோ தேவனை பார்க்கல என்று சொல்லாதீங்க. இந்த தாசர்களை போல ஒரு தேவன் எனக்கு வெளிப்பட்டார், ஒரு மனிதனாக வெளிப்பட்டார், ஒரு தூதனாக வெளிப்பட்டார். What a God I serve. ஏதோ உங்களுள்ள கருத்து என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தம்முடைய மகிமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனுஷனாக, ஒரு தூதனாக எனக்கு முன்பாக வந்து நிற்கிறார் என்று சொன்னார். என்ன ஒரு கருத்தர்! அவருடைய அன்பை எப்படி நான் மறுதளிக்க முடியும்? அவருடைய தியாகத்தை எப்படி நான் உதாசீனப்படுத்த முடியும்? அவர் பாதத்தில் விழாமல் வேற யாரை தொழுது கொள்ள முடியும்? சொல்றா பாருங்க, நானே தேவன் பேர் ஒருவரும் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்பாடு, அவரை அல்லாமல் வேற தேவனே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56வது வசனம். ஒருவேளை நீங்க இதெல்லாத்தையும் அது தேவனுடைய குமாரனுங்க, அதெல்லாம் பிதா கிடையாதுங்க, நீங்க நான் தேவனுடைய குமாரன் பிதா இங்கெல்லாம் தர்க்கம் பண்றதுக்கு இப்போ வரல, நான் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன். தேவன் வெளிப்பட்டார். யாராவது இருக்கட்டும், அவர்கள் பார்த்தது தேவனை. மனிதனாக முன்பாக வந்தாலும் அவர்கள் முடிவிலே தாங்கள் தேவனை பார்த்தோம் என்று சொன்னார்கள். ஒரு தூதனோடு கூட போராடினாலும் முடிவிலே இதெல்லாம் தேவனோடு கூட போராடினேன் என்று சொன்னார்கள். ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டாலும் முடிவில் அது தேவனுடைய சத்தம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். தேவனை தரிசித்து இருந்தாலும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் என் மீது கை நீட்டவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதுல நான் விளங்கிக்கிறது என்ன சொன்னா, என் ஆண்டவர் ஐயோ இவங்கிட்ட போன செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கலைங்க. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவருடைய நிலைக்கு தம்மை தாழ்த்தி
என்னோடு கூட உறவாட வந்திருக்கிறார் என்று சொன்னார். அதை காட்டிலும் மேலான கர்த்தர் எங்கே இருக்க முடியும்? பிதாவையும் பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 7:55-56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றால் he saw the Father. என்ன ஒரு வெளிப்பாடு ஐயா! அவர் பார்த்த செத்து போயிடும். அவர் வெளிப்படுத்தணும்னு நினைச்சா நான் சாவ மாட்டேன். அவரை பார்த்துட்டேங்கிறதுக்காக உடனே செத்து போறது கிடையாது. அவர் என் மீது கை நீட்டினால் ஒழிய நான் சாக மாட்டேன். நான் துன்மார்க்க பார்வையோடு இருந்து அவரை பார்க்க தீர்மானித்தால் அவர் கையை நீட்டுவார், என்னை அழித்து விடுவார். ஆனா அவருடைய பிள்ளையா இருந்து, அவருடைய தாசனாக இருந்து, அவருக்கு பிரியமாய் நடந்து, அவரோடு கூட நடக்கும் பொழுது, அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தும் போது எனக்கு மரணம் இல்லை. வெளிப்படுத்தி இருக்கிறார். முழுமையாக தேவனுடைய பிரசனத்தை ஸ்தேவான் பார்த்து இருக்கிறார். அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். பார்த்த உடனே சாகல. பார்த்த உடனே முகமெல்லாம் பிரகாசம் ஆயிடுச்சு. சாகல, அவன் முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காட்சியை பார்த்துட்டு கண்ணீர் விழுந்தாலும் அந்த வேதனை தெரியல, அந்த மகிமைத்தான் தெரிந்தது. என்ன தெரியுது தெரியுமா? விழுந்து போன மனிதனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நான் சாக மாட்டேன், பயப்பட வேண்டாம். அவர் வெளிப்படுத்துவார் என்கிற உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மோடு உறவாடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார், நம்மோடு கூட சமாதானமாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மேன்மையான கர்த்தரை வழிபடுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சிருஷ்டிகளில் ஒருவராக ஜீவிக்கிற தேவனை மறந்து விடாதீர்கள். அவர் தமக்கென்று ஒரு கொள்கையும் சிருஷ்டிகளுக்கென்று ஒரு கொள்கையும் அல்ல. அவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படியே சிருஷ்டிகளும் செயல்படுகிறதை பார்க்க விரும்புகிறார். அவர் சிருஷ்டிகளுக்கு இரட்சகராகவும் சிருஷ்டிகராகவும் பராமரிக்கிறவர் இருக்கிறார். அந்த சிருஷ்டிகள் அவருக்கு திரும்பி சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பினாலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் என்றால் என்ன? சிருஷ்டிக்கப்பட்டவைகள் போல் வாழ்கிற ஒரு கர்த்தர். அவருக்கு என்று தனித்துவங்கள் இருக்கிறது. அந்த தனித்துவங்கள் எல்லாம் விட்டுட்டு அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் போல வாழ்ந்து அவர் வாழுகிறது போல சிருஷ்டிகளும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் என் தேவன் என்றால் என்ன என்றால், சுருக்கமா சொல்லணும்னா சிருஷ்டிகளில் ஒருவரை போல் இருக்கிறது. இந்த குணலட்சணங்களை நம்ம படிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. தேவனுடைய உள்ளார்ந்த சாயலை நான் பார்த்து விட்டேன். அதுல ஒரு அன்பை பார்த்தேன், அதுல ஒரு தியாகத்தை பார்த்தேன். அவர் வெளிப்புறமான தோற்றம் இருக்கிறது. எப்படி அவர் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அறிவை சரியா விளங்கிக்கிறதுக்கு இந்த தேவனை சரியா புரிஞ்சிருக்கணும். அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை சரியாய் புரிந்திருக்கணும். அவர் மனிதனோடு கூட எப்படி காணப்படுகிறார் என்பதை சரியாய் புரிந்திருக்கணும். அவர் தம்முடைய சிருஷ்டிகளோடு எப்படி இருக்கிறார் என்பதை சரியாய் புரிந்திருக்கணும். Then only I can understand how God is. Who God is. உங்கள் தேவன் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இவை மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக இந்த தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு அன்பான கருத்து இல்லைங்களா? இவர் பாதத்துல விழாம வேற யாரு பாதத்துல விழ முடியுங்க? இப்படி ஒரு தேவனை தொழுது கொள்ளாமல் வேறு யாரை தொழுது கொள்ள முடியுங்க? இந்த கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. ஓ, அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை. ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே? நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுகிறதுக்காக சொல்கிறோம். உண்மை பார்த்து நாங்கள் உண்மை போல அன்புள்ளவர்களாக, தியாகம் உள்ளவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இதற்கு கற்பிக்கிறவன் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்போடு பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.